ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வந்தாலே ஒரு டூர் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த டூரில் தென்னிந்தியாவின் நயகரா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். பஸ்ஸில் டூர் போனால் நல்லாயிருக்குன்னு பிளான் பண்ணோம். பசங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பொள்ளாச்சி பாலக்காடு ரூட்டில் தான் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போனோம். ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் டூர் போகிறதால பசங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. வால்பாறை வழியாகவும் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகலாம். பாலக்காடு டு அதிரப்பள்ளி ரூட்டில் டனல் ரோடு இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்கள்லாம். நைட்டு 9 மணிக்கு கிளம்பி காலையில் 6 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி நாங்கள் போய்கிட்டோம். ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்தோம். 2 மணி நேரத்துக்கு 2400 ரூபா வாங்கினாங்க. எல்லோரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். ஒன்பது மணிக்கு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். டிக்கெட் கவுண்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ரூட்டு நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகும்போது தண்ணி கம்மியாக இருந்துச்சு. 1 மணி நேரம் வெயிட் பண்ணால் தண்ணி வந்துடும் சொல்லி சொன்னாங்க. தண்ணி நிறைய விட்டதுக்கப்புறம் ஃபால்ஸில் தண்ணி வரும்னு சொன்னாங்க. நாங்கள் மேலேயே இருந்து பார்த்தோம். கீழ்ப்பகுதிக்கு போனால் ஃபால்ஸ் பக்கத்துலேயே போகலான்னு சொன்னாங்க. நாங்கள் குழந்தையில எடுத்துகிட்டு போனதுனால மேலேயே இருந்து பார்த்தோம். வெயிட் பண்ணி பார்த்தோம். 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு குழந்தைகள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டோம். நீங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போனீங்கன்னா வாட்டர் ஓப்பனிங் டைம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு போய்க்குவாங்க. ஃபேமிலியோடு போனால் வெயிட் பண்ண முடியாது, அதனால் செக் பண்ணிவிட்டு போய்க்குவாங்க. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் மேலே இருந்து நீர்வீழ்ச்சியை பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கேயே ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த டூரோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.